நம்ம யாருக்கு என்ன துரோகம் செய்தோம்? யாருக்குடைய தளபதியை நமக்கு எடுத்தோம்? நம்ம இருவருக்கு நிலைமை ஏற்பட்டுமா தளபதியாரே? அம்மா
அக்கங்க சொல்லி கொடுத்து அண்ணால கூட கொடுத்து எள்ளு சொல்லி பொங்கி கொடுத்து நடவு நட்டி கால் சட்டத்தை கொடுத்து பல வார்த்தையில்லை அம்மா உனக்கு பல வார்த்தையில்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா பத்து மாதம் என்ன சுமந்து பத்தி எடுத்தேன் அம்மா பக்கத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிராராரிரோ ஆரிரரிர ஆராரிராராரிரோ குழிக்கர அப்பனுக்கு அடிமன மாட்டுப்பட்டு கோபுரமணன் முதலே கொடுமைகளை தாங்கிக்கிட்டு அரிசி போல வச்சு புட்டு பாலூட்டி எனை வளர்த்தேன் அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பவி மக சும்மா பாலூட்ட வந்திருக்கேன் பவி மக சும்மா பத்து மாதம் என்ன சுமந்து பெட்டி எடுத்தேன் அம்மா பக்கத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பக்கத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா நானோ நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன். இந்த நேரத்துல ரொம்ப தாகமா இருக்கு தளபதியாரே.
தளபதியாரே, தண்ணீர் தான் கொஞ்சம் எடுத்து வாங்களேன். அப்படியா? இந்த அடகாட்டில் ஒரு தன்னந்தரி விட்டு போய் உள்ள விட்டு என்னால் போக முடியாது. அப்படி என்றால் இன்னும் அடிக்கலாம். வந்து நீங்க உனக்காக தண்ணி கொண்டு வாங்க. தளபதியாரோ தண்ணீர் தான் போயிருக்காரு. இந்த நேரத்துல என் உடல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன தண்ணி? ஐயோ 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 அம்மா மக்களை காப்பாற்ற வேண்டிய மன்னனுக்கு பொன்விளக்கு இப்படியெல்லாம் பெருமையோடு நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு அவமானத்தை தேடி தந்து விட்டாலே எங்கிருந்து ஓடி வந்தால் கலைச்செல்வன் பாராட்டி அவனுக்கு புதிய தளபதி என்ற பொறுப்பை ஒப்படைத்து படுபாவி பதவி கிடைத்த ஆணவத்தங்கள் குடும்பத்தையே பழிவாங்கிவிட்டார். எனவே இந்த அவமானத்தோடு நாட்டு மக்களுக்கு எப்படி தலைநிமிர்ந்து நடந்த சம்பவத்தை மறக்க முடியாமல் தனிமையிலே நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். மன்னா, உனக்காக இந்த கதி நீ அழ வேண்டாம் மன்னா, நீ அழ வேண்டாம் மன்னா என்று எனக்கு ஆறுதல் சொல்ல. இனிமேல் இந்த நாட்டில் யாரையா குலத்தை விட்டு செல்லும் பறவைகள் குலத்தில் உள்ள கொட்டியும் ஆம்பரும் போல தங்களோடு வழிக்கு வரவாடும் இந்த உத்தம தளபதியை மறந்து தன்னல் தனிமையை மேற்கொண்டு தளபதியாரா தளபதியாரு உன்னை என்னால் மறைக்க முடியுமா? அதானே என்னுடைய குடும்பத்தில் குத்து விளக்கா நீதானே. நடந்த சம்பவத்தை நினைக்க நேரமெல்லாம் என் இதயமே வெடித்துவிட போல இருக்கிறது. என்ன செய்வது? நடந்த சம்பவத்தை அறவே மறக்க வேண்டும். எனக்கு மனம் அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழியோ? இப்பொழுது இந்த மறுபடியும் நாட்டு விட்டே போக வேண்டும். இந்திய நதிகளில் நீராடி ஆலயங்கள் பல சென்று அந்த ஆண்டவன் தரிசனம் கண்டு அதன் பிறகுதான் நாடு திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நடந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியும். எனக்கு மனம் அமைதியும் கிடைக்கும். நான் திரும்பி வருகின்ற வரையில் இந்த நாட்டின் பொறுப்பை நீதான் ஏற்றுக்கொள்ள. மன்னா, இந்த நாட்டின் பொறுப்பை எனக்கு வேண்டாம் அண்ணா. எனக்கு பதவியின் மீது ஆசை இல்லை, பணத்தின் மீது ஆசை இல்லை. சற்று போய்விட்டது. சாமியாரா போயிடலான்னு கூட நினைக்கிறேன். இந்த வந்த வாசம் என்னை ஈர்க்கிறது. என்ன செய்வது? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன தளபதியாரே? நானே ஒப்படைக்கிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள. வேண்டாம் அண்ணா, ஏற்றுக்கொள்ள. வேண்டாம். நான் சொன்ன கேட்க மாட்டேன். என்ன பணிவு, என்ன பணிவு, என்ன பணிவு தளபதியாரே? அடுத்த வாரிசு என்று சொல்வதற்கு இந்த நாட்டு மக்களை தவிர எனக்கு வேறு யாருமே கிடையாது. என்ன செய்வது மன்னா? கஜானாவில் நிறைய பொன்பொருள் குவிந்து கிடக்கிறது. இனி மக்களுக்காக இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை வாரி 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 வணங்கிக் கொண்டே இருங்கள். நான் திரும்பி வந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக காட்சி. இப்பொழுது கூட சிரித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். கடைசி ஆசை அதுதான். அதை நீ நிறைவேற்றி வைத்தாலே போதும். அப்படியே செய்கின்றேன். சொன்னதை மறந்து விடாது. இல்லை, கடமை தவறாது. நான் போய் வருகிறேன். தளபதியாரே, போய் வருகிறேன். டேய் மன்னா, யாருடா? டேய் மாடாங்க. டேய் தளபதி. அட படிப்பாவிட்டாய், நீயா இப்படி மாறிவிட்டாய்? நானா செய்யறேன்? இந்த நாற்காலியில உட்கார்ந்த உடனே தானா ஆட்ட சொல்லுது. புத்தி இல்லாத மன்னா, சிந்திக்க தெரியாத மன்னா, யாரிடத்தில் பேசுகிறோம் என்று உனக்கு நினைவு இருக்கட்டும். உன்னுடைய மனைவி கற்புக்கரசி. என்ன சொல்ற? என்னுடைய மனைவி கற்புக்கரசியா? அந்த கலை செல்வம் உத்தமன்டா. செல்வம் உத்தமன், ஒரு குற்றம் செய்யாத நல்லவன். அப்படி என்றால் இருவருக்கு கள்ள காதல் என்று கதை கட்டி விட்டது. வெளுத்ததெல்லாம் பாலியத்தில் நம்பி உள்ள நாட்டுக்கே
கேட்டு அவசரப்பட்டு நல்லவர்களை நாட்டு விட்டே விரட்டி விட்டேனே. எனவே நீதியை நானே கொண்டு விட்டேனே. நீதியை நானே கலைப்படியாத உள்ளங்களை கலங்கப்படுத்தி நாட்டு விட்டே விரட்டி விட்டேன். ஐயோ, என் மனைவி எங்க இருக்கின்றாலோ, எதை நினைத்து எப்படியெல்லாம் அடுத்து துடிக்கின்றாலோ தெரியவில்லை. மீண்டும் அவளை பார்க்க முடியாதா? எந்த பாவினால் அவனில் மன்றாடி மன்னிப்பு கேட்க முடியாதா? ஆனா சதிக்காரனே, நாட்டில் நடந்த சதிக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லி வரேன். என்னடா பையா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறேன். என்னடா சரியான தண்டனை. இந்த கொடியவன் கரங்களில் விலகை போட்டு இவனை பாதாள சிறையில் அனுப்பிவிட்டான். பார்த்தாயா, என்னுடைய ஆட்கள் அனைவருமே பின்புறமாகத்தான் தாக்குவார்கள். அதில் கை தேர்ந்தவன் அவன் அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன். அவனுடைய விலை என்ன தெரியுமா? 5 lakhs, 5 லட்சம். நடு ஏறி 32 சென்ட் அவன் ஏறி வச்சிருக்கேன். இவனை நம்பி மோசம் போகாதடா. இதற்கெல்லாம் கால பதில் சொல்லும். பார்த்தாரா வெட்டி போடுறேன். சபாஷ். இனிமேல் இந்த நாட்டில் என ஏன் என்று கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை. வரேன். கேவல காலால் 8 வேலை கையால் செய்து முடிக்க வேண்டிய கேவலமான ஒரு வேலைக்காரன். உனக்கு கூட கருணை என்பதே ஐயா, என்ன மன்னிச்சிருக்க ஐயா, மன்னிச்சிருக்க ஐயா, மன்னிச்சிருக்க ஐயா. எல்லாம் புரிந்து கொள்ளவே முடியும். விலங்கு அகற்றுங்க ஐயா. ஐயா, அத போனானே ஆட்டுக்கண்ணு, அவன் சொல்ற வேலையை நான் செய்யல. என் குடும்பத்தையே குளிருக்கு அஞ்சிருவா ஐயா. அதனாலதான் ஐயா அவன் சொல்ற வேலையை செஞ்சு இருக்கிறான் ஐயா. ஐயா, அது மட்டும் கிடையாது, நடு ஏறி 32 சென்ட் மட்டும் என் பேர் மேல ஏறி வச்சுக்கிறேன்னு சொல்றானே. நடு ஏறி நம்பிச்சுன்னா நான் எங்க ஐயா போய் தங்குவேன் ஐயா. சொல்றான் அவனுக்கு புத்திக்குதா? அதையும் நீ கேட்டுக்கிறியா ஐயா? ஐயா, அது மட்டும் இல்ல ஐயா, இந்த நாட்டுல நீங்க கொஞ்ச நாளைக்கு தலை காட்டாதவே இருங்க. எங்கன்னா போய் போயிச்சிங்க. தலை காட்டினீங்களா அப்புறம் என் உயிர் எடுத்துருவான் ஐயா. நல்ல மனதிற்கு நன்றி ஐயா. நீ எங்க இருந்தாலும் நீடு ஊழி வாழ்வாய். நீ மேல வளர மாட்டேன். நாட்டு மக்களே, நல்ல உள்ளங்களே, கொடியவன் செய்த சூழ்ச்சியினால் நாட்டி விட்டே போக வேண்டிய நிலை வந்து விட்டது ஐயா. காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து பிரியா விடைபெற்று இதோ தெரிகிறது ஒத்தையடி பாதை. இந்த காட்டின் வழியாக செல்லுகிறேன். என்னுடைய காலத்தை கழிக்கிறேன் ஆண்டவா.